எனது கலைக்குழு சார்பாகவும் சரையாண்டி தேவன் முடிசாய்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். வினை தீர்க்கும் நாயகனே, வேல கரிமுகனே, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். வினை தீர்க்கும் நாயகனே, வேல கரிமுகனே, வினை தீர்க்கும் நாயகனே, வேல கரிமுகனே, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். வினை தீர்க்கும் நாயகனே, வேல முகத்தவனே, கரிமுகனே வருவாய் ஐயா, கரிமுகனே வருவாய் ஐயா, கரிமுகனே வருவாய். வாழ்க்கை வளமாக அருள் தர வேண்டும் ஆனை முகத்தோனே, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய், கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். வளர்க்கிற சந்திரனை மகுடத்தில் கூட்டி, வாசகி தலை சுருட்டி ஓடிமாட்டி, வளர்க்கிற சந்திரனை மகுடத்தில் கூட்டி, பருவத்து பரதகம் இது சித்தி கணபதியே, இது வருக வருக வருக, இது ஆக கணபதியே. இதை தீர்க்கும் நாயகனே, வேல கரிமுகனே, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். என் தந்தை சோர்வான் கல்லை பிரகாரம் பூலோகத்தில் 4 பிறப்புகளாக பிறக்க வேண்டும். எங்கெங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றால், ராமனுக்கு ராமேஸ்வரனுக்கு யுத்தங்கள் நடக்கும் பொழுது அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு போரோட்டிய காரணத்தினால்
யுத்தத்தில் வென்ற காரணத்தினால் வீரபாகு தேவன் என்று முதலாவது பிறப்பாக பிறக்க செய்தார்கள். இரண்டாவது பிறப்பாக என் தந்தை சிவபெருமானும் என் தாய் அங்காதேவி இருவரும் தனிமையில் வீட்டிற்கும் பொழுது என் அனுமதி இல்லாமல் சடையை வைத்து கீழே இறங்கக்கூடாது என்று தந்தை கட்டளையிட்டார்கள். நான் அதை மீறி என் தந்தை சிவபெருமானும் தாய் அங்காதேவி இருவரும் சந்தோஷமாக இருந்த வேளையில் சடையை விட்டு கீழே இறங்கிய காரணத்தினால் சடையாண்டி தேவன் என்று இரண்டாவது பிறப்பாக பிறக்க செய்தார்கள். மூன்றாவது பிறப்பாக காடு வெட்டி முழுவதுக்கு கம்ப நதிக்கரை உண்டு பண்ணி என் தாய் காளி அம்மாஜிக்கு முப்பூஜைகள் செய்வதற்காக என் தந்தை சிவபெருமான் காத்தவராக மூணாவது பிறப்பாக பிறக்க செய்தார்கள். பூலோகத்தில் முப்பிறப்புகள் முடித்து விட்டேன். மீண்டும் பூலோகத்தில் நான் நான்காவது பிறப்பாக ஒரு பிறப்பெடுக்க வேண்டும். எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று தெரியவில்லை. என் தந்தை சிவபெருமானும் என் தாய் அங்காதேவி இருவரும் கையிலே வீட்டிருக்கின்றார்கள். அவர்கள் சென்று தந்தையை மீண்டும் பூலோகத்தில் நான் ஒரு பிறப்பு பிறக்க வேண்டும், எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று என் தந்தையை கேட்டறிந்து வர வேண்டும். என் தந்தை சிவபெருமான் கையிலே வீட்டிருக்கின்றார்கள். அவர்கள் சென்று என் பிறப்புக்கு வழியேறி வருகின்றேன். எனக்கும் இடம் உண்டு, அருள்மனக்கும் முருகன் மலரடி நிலையில் எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு, அருள்மனக்கும் முருகன் மலரடி நிலையில் எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு, அருள்மனக்கும் மலரடி தடுமாறும் Bye.
சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேர்ந்த கலைகளுக்கு குறைவதே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா உலகத்திலே தர்மம் அழைத்து அதர்மம் வளர்ந்திருக்கும் பொழுது துஷ்டர்கள் அடக்கி இஷ்டர்கள் வேதனம் செய்யக்கூடிய பாலடையில வந்து கொண்டிருக்கும் தருணத்தில் உலகத்திலே நாள் அன்றைக்கு ஒரு கழகம் ஏற்படுத்தவரை தன்னுடைய சிரசு சுக்குராக வெடித்து விடும் என்று தன்னுடைய அண்ணன் தக்கரால் சாபப்பட்ட நாகரூபமாகப்பட்டவர் வருகிறார். பாரத நாரபரமணிவி தாங்கள் இந்த வைகுண்டம் நோக்கி வர காரணம் என்ன கேட்கப்படுது? சுவாமி, உலகம் அனைத்தும் 7 பல உலகங்களும் சுற்றி பார்த்தேன். குறிப்பாக உலகத்திலே பார்க்கப்படுது உலக மக்களிடத்திலே தெய்வ நம்பிக்கை இல்லை, தெய்வ சக்தி இல்லை, தெய்வ நம்பிக்கை இல்லை. தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதெல்லாம் மிகவும் ஐயப்படாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோவில்கள் அடிப்பதும் குருவர்கள் அடிப்பதும் அந்தனர்கள் அடிப்பதும் இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள். ஒரு பெண்ணுக்கு முக்கியம் கற்பவருடைய சம்மதம் இல்லாமல் கற்பழிக்கிறார்கள். மனிதர் மனிதனாக இருப்பதில்லை. இப்படியே விட்டுவிட்டால் இந்த உலகம் அழிவுப்பதை நோக்கெல்லாம் சென்றுவிடும். ஆகவே இதற்கு வழிதேரை தாங்கள் நாடி வந்தனே ஐயனே என்றார். அப்படி என்றால் இந்த உலகத்திலேயே ஆட்கள் அளித்த காத்தோடு சொல்லப்பட்ட மூர்த்திகள் ஒன்று சேர்ந்து இந்த உலக மக்கள் அழிவிப்பதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த கையில வந்திருக்கின்றேன். என்னுடைய மைத்திர சிவபெருமனாகும் என்னுடைய சந்தேகப்பட்டவர் பார்வதி தேவி இருவரும் ஆழ்ந்த நிஷ்டத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு விஷயத்தை சொல்லி உலக மக்களை அழிப்பதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் அவருடைய கையிலை சென்று பார்ப்போம். ஐயனே, உமா மகேஸ்வரா, உலகை கட்டி கட்ட பரம்பரலே தாயை தங்கை பார்வதி தேவி தாங்கள் இருவரையும் இந்த கையிலைக்கு வந்து தரிசிக்க யாம் அடியே மிகவும் ஆழமாக வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் அறிய வேண்டும் அல்லவா? சொர்க்கம், தலம், பிரமம், சூரகம், பூரகம், அகலம், விதலம், மிதலம், குசிதலம், தராதலம், தாதாளம் என்று சொல்லப்பட்ட 14 உலகத்திலே கிரீடா, தீரா, தூரகா, கலூகம் என்பது 4,37 ஆழத்திலே ஈசமாகப்பட்டவனா 84 லட்சம் பேத உயிர்களுக்கும் பரியாண்டு வந்த கத்தில் பரியாண்டு வந்து முஸ்லிம் இருக்கும் நேரத்திலே காரணத்தோடு முஸ்லிம் வந்திருக்கின்றான். வைக்கிறான் உனக்கு புகழ் வாழ்க்கை இந்த கைதியை நாடி வந்த காரணத்தை அறியலாமா? உமார ஈஸ்வர
மகேஸ்வரா, ஐலாண்டபடி, பிரம்மாண்ட நாயகா, ஆபத் பாண்டவா, அனாதரட்சகா, இந்த உலகத்திலே குறிப்பாக வீரமகூர் வட்டத்திலே தெய்வ நம்பிக்கை இல்லை, தெய்வ சக்தி இல்லை. தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் மிகவும் ஐயப்பதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆலயங்கள் இருக்கிறது, பெண்களுடைய கற்பை சோலையாடுவதும், இப்படி எல்லாம் உலகத்திலே ஒரு மனிதன் மனிதனாக இருப்பதில்லை, மனிதத்தன்மை விட்டு அரக்கக்குணமாக இருக்கிறார். குறிப்பாக அந்த வெளுடையவற்றில் இருக்கும் வெளுடைய என்பவன் மனிதத்தன்மையே இல்லாமல் இருக்கின்றார். எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே அக்கிரம மரியாதை தலைமைக்கு ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது உலக மக்களிடத்திலே எப்படி தெய்வ நம்பிக்கை இருக்கும்? அவர்களிடத்தில் தெய்வ நம்பிக்கை எப்படி உண்டு பண்ணுவது? அவர்களின் அறிவப்பாதிலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்பதற்காக அதற்கு வழி தேடி இந்த கையை வைக்க வந்திருக்கின்ற ஐயனே, அதற்கு தக்க ஒரு வழி சொல்ல வேண்டும். சத்தியம் மதித்து விட்டது, நீதியை கடைப்பிடிப்பதில்லை, மாதமும் மாறு கொள்வதில்லை, வருட ஒரு ஒன்றாறு கொள்வதில்லை, ஆறுகால் பூச்சி உடப்பதில்லை, பசி, பச்சம், பத்தினி, கொலை, கொள்ளை தலைவிரித்தார்கள். இந்த பூலகத்தில் கட்டிய மனைவியை விட்டுவிட்டு மாற்றான் மனைவியோட உண்மைகளாக வாழ்ந்து வருகிறான். இதை விடுத்து பெற்றெடுத்த தாயந்தைக்கு பூலோகத்தில் எவனோருமே உணவு கொடுப்பதில்லை. இப்படிப்பட்ட கலியுகத்திலே எப்படி மறுபடியும் இதையெல்லாம் விடுத்து 18 கிராமத்தில் கொடுக்கப்பட்ட வெள்ளூரன் என்பவன் கொடுவக்காட்டாக வாழ்ந்து வருகிறான். அவன் அறிய வேண்டும் என்றால் சக்தி சுவாமி, 109 முடித்துவிட்டேன், 108 எங்கு பிறக்க வேண்டும் என்று கேட்டு அல்லவா? உண்மைதான். பூலோகத்தில் பிறக்கின்றாயா, தெய்வலோகத்தில் பிறக்கின்றாயா? சுவாமி, தாங்கள் எனக்கு அளித்த கட்டளை பிரகாரம் 107 பிறப்புகள் முடித்துவிட்டேன். உண்மைதான். 108வது பிறப்பாக இந்த பூவுலகில் மாநில பிறப்பாக பிறக்க செய்கிறேன். சுவாமி, நான் எங்கு பிறக்க வேண்டும், யார் குடும்பத்தில் பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும், என்ன பணி செய்து வர வேண்டும் கூறுங்கள் சுவாமி. சக்தி, சுவாமி, கிரீடா என்ற ஜகத்திலே, கிரீடா என்ற ஜகத்தில் பொருத்தல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியை படைத்தேன். உண்மைதான். கிரீடா என்ற ஜகத்திலே ஒருவன் மனதை அபகரிக்க கூடாது என்று ராமராஜன் சீதையும் படைத்தேன். உண்மைதான். தேவராஜ என்ற யுகத்திலே ஒரு பொருளை இருவரும் சமமாக பங்கிட வேண்டும் என்று மகாபாரத்தை படைத்தேன். அத்துரத்தை அழிப்பதற்காக இப்பொழுது கலியுகத்திலே நீ 108 எங்கு பிறக்க வேண்டும் என்று கூறுகிறேன். கவனமாக உண்மைதான், கூறுங்கள். வடத்திசை ஆளப்பட்ட வீர மகேந்திரகுடி ஆளப்பட்ட 9 கம்பளத்திற்கு கட்டுப்பட்ட சத்தியம் காணாத கம்பளத்தாரிடத்திலே சாமாதேவிக்கும் சாமியப்பனாக்கிற்கும் காளீஸ்வரி நாகேஸ்வரி என்று சொல்லப்பட்ட இரு பெண் குழந்தை இருக்கின்றது. 3வது ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்று சிவனையே அன்றாட 6 கால் பூஜை செய்து வருகிறார். இப்பிறப்பிலே அவனுக்கு ஆண்மகன் பிறக்கப்போவதில்லை. அப்படி சாமாதேவிக்கும் சாமியப்பனாக்கிற்கும் 3வது பெண் குழந்தை பிறந்து உத்தாரமை என்ற வேறுவத்தில் வாழ்ந்து பூலோகத்தில் தெய்வ நம்பிக்கை உருவாக்கிவிட்டு சிறகால சட்டனுடைய கையில வந்தர வாய்ப்பிட்டி. சுவாமி, சாமியப்ப நாயக்கருக்கும் முன்பே காளீஸ்வரி நாகேஸ்வரி 2 பெண் குழந்தை இருக்கிறது. 3வது நான் அங்கு சென்று 3வது பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். சுவாமி, சாமியப்ப நாயக்கரோ கல்லை கண்டாலும் கடவுளாக வணங்கி வருகிறார். தங்களையே நினைத்து சதா பூஜை செய்து வருகிறார். தனக்கு பிறகு இந்த சாமியப்ப நாயக்கருக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று கட்டளையிட்டு
தங்களையே நினைத்து தவம் இருந்து வருகிறார். அங்கு சென்று மூன்றாவது பெண் குழந்தையாக நான் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, எப்படி சாமி? சக்தி, சாமி, அப்படியே ஒரு கால ஆண்மகன் பிறக்க செய்திருந்தால் 18-77 கிராமத்திற்கு வாழப்பட்ட வெள்ளையுடையார் என்பவன் ஒரு பெண்களை 1000 பெண்களை கற்ப இறக்க செய்கின்றான், 1000 ஆலயங்களை இருக்கின்றான். இக்கலியுகம் முடித்து வரையில் அவனை அழிப்பதற்கு மனித இனமே இல்லாமல் போய்விடும். அதனால் 3வது பெண் குழந்தை பிறக்க வேண்டும், தாங்கள் கையில் இறக்க வேண்டும் என்று வெள்ளியோடைய விதி. அந்த விதியை யாரால் மாற்றி அமைக்க முடியும் என்றுதான் தாங்களை 3வது குழந்தையாக சாமி பராக்கிற்கு பிறக்க செய்தேன். சாமி, தாங்கள் சொல்லுக்கு மறு சொல்ல என்னிடம் கிடையாது. தாங்கள் செய்யும் பணியை செய்து வருவது என்னுடைய கடமையாகும். இருந்தாலும் எனக்கு துணையாக இந்த பூ உலகத்துக்கு யாரால் வருவது சாமி? வைத்திரம் சர்வேஸ்வரா, இப்போது பூரகம் சொல்லி நீங்கள் முத்துமணிக்கு சக்தியார உருமாறி, என் தஞ்ச லட்சுமி அன்னத்தேசாக உருமாறி, இருவரும் கணவன் மனைவியாக இருந்து வீர மிகுதிற்கு அருகாமையில் முத்து பவனம் வியாபாரம் செய்து சாமியப்பனாக்கருக்கு 3வது பிறந்திருக்கின்ற பெண் குழந்தை தட்டு பிள்ளை எடுத்து முத்தாராம என்ற வேறுவதையும் வாழ்த்து வேரோகத்தில் தெய்வ நம்பி குருவாக்கிவிட்டு நீதியை நிலைநாட்டி வைத்துவிட்டு சில கால சந்தையை பார்க்கிற சென்றவாய் வைத்தான். சர்வீஸ்வரா, உலக மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் ஆட்கள் அளித்து ஹத்தோடு சொல்லப்பட்ட முன்னிறுத்திகளான மூலகம் செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் எனது தங்கையை மூலகம் சென்று சாமியப்பனாக்கிற்கு 3வதாக பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். நான் அந்த வீரம உள்மற்றத்தில் அருகாமல் இருக்கும் விஜயபுரியில் முத்து ஆதிக்கம் சக்தியாராக நான் மாயப்பிறப்பாக பிறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தங்கை சாமியப்பனாக்கிரத்திலே 3வது பெண் குழந்தையாக பிறந்து என்னுடைய தங்கையை நான் தத்தெடுத்து வளர்த்து 3வது என்னுடைய தங்கை எங்கே செல்ல வேண்டும்? எப்படி ஊடகத்திலே தெய்வ நம்பிக்கை உண்டு பண்ண வேண்டும்? எப்படி என்றால் 3வதாக பிரமாகப்பட்டவர் உலகத்திலே சூழ வைப்பார். பறக்கும் தொழிலை சமண செய்து வரும் பிரமாகப்பட்டவர் உலகத்திலே சூழ வைத்தும் மாடப்பிறப்பாக இருப்பார். அப்படி சூழ வைக்கும் பொழுது அவர் வைக்கக்கூடிய சூழலிலே எனது தங்கையாகப்பட்டவர் அந்த சூழலில் உதித்து முத்தான அம்மனாக அவதாரம் எடுக்க வேண்டும். அப்படி முத்தான அம்மனாக அவதாரம் எடுத்து ஊரக மக்களை நல்வழிப்படுத்த எல்லோரும் கையிலே வந்து சேருவோமே. சக்தி, சாமி, அதில் உலகத்தை கட்டி காக்கும் ஆதிசிவன் தலையில் உதித்த நமது மகன் பரவாண்டி அதேதான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். உண்மைதான் சுவாமி. அந்த எதிர்நோக்கி இருப்போம். சக்தி, ஆகட்டும். பாசமுள்ள பாதையிலே கடவுள் வாழ்கிறார்.
நமஸ்காரம் தாயே, உனது வாதத்துக்கும் நமஸ்காரம். மைத்துனா, உனது வாதத்துக்கும் நமஸ்காரம். மைத்துனா, தந்தையே, தாங்கள் கட்டளை பிரகாரம் பூலோகத்தில் 4 பிறப்புகளாக பிறக்க வேண்டும் என்று கட்டளையிட்டீர்கள். இதுவரை 3 பிறப்புகள் பிடித்து விட்டேன். மீண்டும் ஒரு பிறப்பு நான் எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கூறுங்கள் தந்தையே. மகனே, தந்தையே, 3 பிறப்பை முடித்து விட்டேன். 4வது பிறப்பு எங்கு பிறக்க வேண்டும் என்று கேட்கின்றீர். அப்படித்தானே? உண்மை. இதோ கூறுகின்றேன். இப்போது பூலோகம் செல்ல வேண்டும். பூலோகம் சென்று எளிய குலத்திலே, தோட்டி வர்க்கத்திலே, சாம்பல் வர்க்கத்திலே, சேராமூர் சேரிலே ராமஸ்தாத்திக்கு மகனாக பிறக்க வேண்டும். மகனே, எதிர்குலத்தில் பிறக்க வேண்டும் என்று தாங்கள் மனமனுக்குள் நினைத்துக் கொண்டிருக்கும் தோட்டி வர்க்கத்திலே ஊர் பறை சாட்டப்பட்டவன், ஊர் தப்பெடுப்பவன், ஊர் தோழம் கட்டப்பட்டவன், எதிர்குலத்திலே தோட்டி வர்க்கத்திலே பிறந்து ராமந்தத்திற்கு மகனாக பிறந்து ஊர் பணிகளை பற்றி காட்டி எதற்கு தாங்களோட பணிகளை அங்கு அமர்த்தியது தெரியுமல்லவா? சில 33 கோவில் செய்யாத காரியத்தில் ஒரே நாள் தான் முடியும். சாதனால் தோட்டி வர்க்கத்தில் பிறந்தவர்களால்தான் தெய்வ சக்தி உருவாக்க முடியும் கலியுகத்தில் என்பது விதி. விதி யாராலும் மாற்ற முடியாது. அந்த விதியின் கட்டளைப்படி தோட்டி வர்க்கத்தில் பிறந்து வீரமன் சாமி என்ற வேலத்தில் வாழ்ந்து வேலத்தை தெய்வ நம்பிக்கை உருவாக்கிவிட்டு சிவகால சட்டங்கள் கையில் வந்தடமா மகனே, கையில் வந்தடமா. தந்தையை, சேராம்பூரை சேர்ந்த ராமாந்தோட்டிக்கு மகனாக பிறந்து பூலோகத்தில் தெய்வ சக்தி நிலைமாற்ற வேண்டும் என்றால் சற்று அச்சப்பாடாக இருக்கின்ற தந்தையை, கூறுகிற மகனே, பூலோகத்தில் நான் சென்று தெய்வ நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்றால் எப்படி என்னால் முடியும்? இதோ என் சக்தியை ஒரு சக்தியை தருகிறேன். இந்த ஊரில் வாழப்பட்ட துர்க்கை, தாரி, அஜரா, மாரி, காரி, திரு சூரி, சில 33 கோடி தேவர்களுக்கு மனம் உருவளித்து அழைத்தார். உத்தாரமம் என்ற தெய்வத்தை மன உறுதி அழைத்து அழைத்தார். அனைத்து தெய்வ அறிவும் கிடைக்கும். அழைத்துப்பார் மகனே, அழைத்துப்பார். அப்படி ஆகட்டும் தந்தையே. சக்தி என்னுடன் பிறந்த திரிசூலத்தை வைத்துக் கொண்டு அந்த வெள்ளோடியான் என்பவரை கொடுவட்டாரை வதம் செய்துவிட்டு சில கால சந்தனை கையில வந்தடவாய் சக்தி. இங்கு நாடகம் பார்த்துக் கொள்ளும் நாடக பெரியவர்களே, தாய்மார்களே, இப்பொழுது பூலோகத்தில் நான் சென்று தெய்வ சக்தி நிலநாட்ட வேண்டும் என்றால் இங்கு அமர்ந்திருக்கும் பெண்கள் கூட்டிலும் ஆண்கள் வடிவிலும் இந்த செம்மப்பட்டியில் வாழக்கூடிய முத்தாரம்மன் அருளாக ஆடி வந்து பூலோகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க எனக்கு வரம் தர வேண்டும் தாயே, ஓடி வர வேண்டும் தாயே. முத்தாரம்மா, சிறிது நேரம் யார் வடிவிலும் ஆட வேண்டும் என்று எடுத்தெறிய வேண்டும் தாயே, ஓடி வர வேண்டும். சற்று எல்லாருமே பெண்களை கொஞ்சம் குலவு போடுங்க, ஆண்களை கைதட்டி ஆரம்பரம் பண்ணுங்க. இங்கிட்டு மழை பெண் சேரா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கனே இருந்து ஆடுங்க. பூலோகத்தில் நான் மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் இந்த மந்தையில் குடிகொண்டிருக்கும் முத்தாளம்மன் எனக்கு வரம் கொடுத்து பூலோகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க வரம் கொடுக்க வேண்டும் தாயை, ஓடி வர வேண்டும். ஆண்கள் வடிவிலும் பெண்கள் ஓடி வர வேண்டும். அம்மா, ஓடி வர வேண்டும். அருள் கொடுக்கும் அன்னையே, வேப்பிலைக்காரி அம்மா, இந்த மந்தையில் குடிகொண்டிருக்கும் முத்தாளம்மா, இந்த வேலையே மனசரங்கி ஓடிவாமா. அம்மா 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 அம்மா. தாயே, ஓடி வர வேண்டுமா தாயே, உத்தமிய பத்திரியே பத்திரியே தாயே, ஓடி வர வேண்டுமா வேண்டுமா. உத்தமிய பத்திரியே பத்திரியே தாயே, ஓடி வர வேண்டுமா வேண்டுமா.
அந்த அம்மா கூட்டு வாங்க. வச்சு விடு. இந்த பக்கம் ஒரு சாமி போயிருக்கு, அந்த சாமியை கூட்டி நிக்கணும் வாங்க. சாமி, நிக்கணும். தாயே, மகனே சரியாண்டி. தாயே, தாங்கள் கூறிய பிரகாரம் பூலோகத்தில் மானிட பிறப்பாக பிறக்க வழி வகுத்து விட்டு உண்மைதான். பூலோகத்தில் மானிட பிறப்பாக பிறக்க செய்கின்றேன் தாயே. ஆகட்டும். எனக்கு எல்லாம் கொள்ளிடத்தின் கரமேலே உன் கோவில் வரும் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல், வரும் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல். நீ
பூலோகத்தில் சுவாமியப்ப நாயக்கருக்கும் சாமலா தேவிக்கும் மூன்றாவது பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதன்படியே பூலோகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க செய்கிறேன். புறப்படுகிறேன்.